சிவராமனும் அவங்க ஒய்ஃபும் வந்து பணத்த வந்து எடுத்துகிட்டு போகும்போது கரெக்ட்டா சிவராமனோட பணத்த வந்து என்ன பண்ணுறாங்க, ரவுடீஸ் எல்லாமே பின்தொடர்றாங்க. அவரோட பேக்க வந்து அவர்கிட்டேருந்து வந்து பிடுங்குறாங்க. அப்போ கரெக்ட்டா அங்க ராகவ், அபி எல்லாருமே வந்துடுறாங்க. ராகவ் வந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ணி அந்த பணத்த வந்து காப்பாத்துறாரு. சிவராமனையும் காப்பாத்துறாரு. இத பார்த்து அபி வந்து ராகவுக்கு நன்றி சொல்றாங்க. அடுத்து வந்து இங்க ரவுடீஸ் எல்லாமே வந்து என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணி வந்து முரளி கிட்ட சொல்றாங்க, சார் அந்த பணத்த வந்து வாங்கும்போது கரெக்ட்டா அந்த ராகவ் வந்துட்டான் சார். அதனால வந்து அந்த பணத்த எங்களால அடிக்க முடியல அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு ராகவ் வந்து பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த ஒரு பணத்த கூட ஒரு வயசானவகிட்ட வாங்க முடியல. உங்களால என்னடா பண்றது? இப்போ உங்களுக்கு பணம் கிடையாது. என்கிட்ட இல்ல. என்னடா பண்ண போறீங்க? நான் அதெல்லாம் தெரியாது சார். நீங்க அடிக்க சொன்னீங்க. எங்களால அடிக்க முடியல. அதுக்காக நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு பணம் வேணும் சார். நீங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் சார். நாங்க வைக்கிறோம் சார். ஐய்யய்யோ! இவனுங்க வேற இப்படி சொல்றானுங்களே! ஒருவேளை இவனுங்க வந்து பணம் அடிக்க வந்து வந்து ராகவ் பார்த்துட்டு வேற ஏதாவது பண்ணானா என்ன பண்றது? இது வேற ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இவருங்க வேற பணம் கேட்குறானுங்க. ஒரு வேலைய கூட உருப்படியா செய்ய மாட்டேங்கிறானுங்க. அப்படி டென்ஷன் ஆகுறாங்க. என்னாச்சு? சொன்னபடி வந்து சிவராம் கிட்டேருந்து இந்த பணத்த எடுத்துட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து கேட்டுட்ருக்காங்க சுந்தரி. இல்ல அத்த, அவனுங்க கோட்டைய விட்டானுங்க. வேஸ்ட் அவனுங்க அப்படின்னோனே, என்ன இப்படி நடந்துச்சு? இப்போ என்ன பண்ணுறது? அப்படின்னோனே, வேற என்ன பண்ணுறது? வேற ஏதாவது பண்ணணும். அந்த பணத்த அடிப்பாங்க. அந்த குடும்பமே உட்காந்து அழுவும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எல்லாத்தையும் அந்த ராகவ் வந்து மண்ணை போட்டுட்டான். அந்த ராகவ சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணி அவனை ஆஃப் பண்ணி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து அபி வந்து ராகவுக்கு நன்றி சொல்கிறாங்க. குடும்பமே ராகவுக்கு நன்றி சொல்கிறாங்க. அனு வந்து அந்த ஆளுங்களை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி அந்த ஆளை நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. யார் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ராகவ் கிட்ட வந்து இங்கே படத்தை அடிக்க வந்தானுங்கள்ல, அவனுங்களை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்னோடனே, அவனுங்க தான் முகத்தில் வந்து துணி கட்டினாங்க. அதான் முகத்தில் இருந்த துணியை ராகவ் வந்து ஒருத்தன் அடிக்கும்போது விலகிடுச்சு. அவனுங்களை நான் இப்போ தான் பார்த்தேன் மார்க்கெட்டில் அப்படின்னோடனே, மார்க்கெட்டில் பார்த்து என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு அப்படி கேட்குறாங்க. ஆமாம், யார் கூட பார்த்தேன்னு தெரியுமா? யார் கூட? எல்லாம் அந்த முரளி கூட தான். முரளி கூடவா? ஆமாம், முரளி தான் அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தான். இந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட பணம் இருக்குது இந்த விஷயத்த சொல்லி முரளி தான் வர வச்சிருப்பான் அவங்கள அப்படின்னோடனே அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த முரளி சும்மாவே விடமாட்டேன், இப்போவே போய் அவனுக்கு ஏதாவது பண்ணுறான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அபி கிளம்புறாங்க. உடனே வந்து அனு அவங்கள தடுக்கிறாங்க. என்ன அபி இவ்வளோ கோவப்படுற? கொஞ்சம் அமைதியாயிரு. அவன் எப்படி நம்ம அப்பா கிட்டேருந்து பணத்தை அடித்து வந்து நம்மளை வந்து ஒரு வழி பண்ணணும்னு நினச்சானோ, அவனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். அவனை சும்மாவே விடக்கூடாது. இப்போ அவன் தான் இவ்வளோ வேலையும் செஞ்சான்னு சொல்லிட்டு அஞ்சலி அக்கா கிட்ட சொன்னால் அஞ்சலி அக்கா நம்பிடுவாங்களா? நம்ப மாட்டாங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் புருஷன் மேலே பழி போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த முரளி எக்கச்சக்கமாக நடித்து அஞ்சலி அக்காவை ஒரு வழி பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அஞ்சலி அக்கா நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க. ஆமாம், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவன் இப்படி பண்ணியிருக்கானே, அவனை இப்படி சும்மா விட சொல்கிற? என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது அப்படின்றாங்க. சரி, இன்னொரு விஷயம் அபி அப்படின்னு, என்ன விஷயம் அப்படின்றாங்க. நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல அந்த ஆளுங்க. ஆமாம், நீ கொடைக்கானலில் காண போயிட்டல. ஆமாம், அப்போது நீ வரைஞ்சி கொடுத்தல அந்த படம் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு. எதுக்காக இப்போ கேட்குற? ஆமாம், அந்த படத்தோட ஃபோட்டோ காப்பி கூட நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. இந்த படத்தை பாருன்னொன்னே, இவனே தான் அவன் அப்படின்னோன்னா அதிர்ச்சி. நீ என்ன சொல்கிற? ஆமாம், இவனுங்களை தான் நான் வந்து பார்த்தேன்னு சொன்னல, அவனுங்க இவனுங்க தான். அப்போது அபி 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 உன்னை வந்து கொடைக்கானலில் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு போனதும், அதே மாதிரி இங்கே வந்து அப்பாவோட வந்து படத்தை எடுக்க நினச்சது ஒரே ஆளுங்க தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி நீ என்ன சொல்கிறானோ? ஆமாம், இப்போ எல்லாம் புரிஞ்சு போச்சு எனக்கு. என்ன நானும் ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னா, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். கொடைக்கானலில் உன்னை எப்படியாவது தூக்கிட்டு போக வச்சது முரளி தான் அப்படின்னோன்னா அபிக்கு தாங்கவே முடியல. நீ என்ன சொல்கிறானோ? ஆமாம், உண்மைதான். அதே மாதிரி இந்த ஆளுங்களையும் வந்து அமுச்சு வந்து நம்ம அப்பா பணத்தை எடுக்க வச்சுருக்கான். இப்போ எல்லா விஷயத்தையும் முரளி தான் பண்ணிருக்கான் அந்த ஆளுங்களை வச்சுனோன்னே அபியோட டென்ஷன் தாங்கவே முடியல. இந்த முரளி இவ்வளோ பண்ணியிருக்கானான்னு டென்ஷனாக வராங்க.